ஈஸ்வரி சொல்றாங்க கோபி கிட்ட, உனக்கும் பாக்யாவுக்கும் ஒரு உறவு ஒண்ணு வேணும். என்னம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கோபி, வீராப்பா எத்தனை நாள்பா இருக்க முடியும்? நான் போயிட்டா உனக்கு யாருப்பா இருப்பா? சொல்லு கோபி. அம்மா, நான் இந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பாக்யா இதுக்கு ஒத்துப்பாளா? கோபி, நான் ஒத்துக்க வைக்கிறேன்ப்பா. உனக்கு இந்த முடிவுல சம்மதமா கோபி? உன்னையும் பாக்யாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புப்பா. இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன் கோபி. ஈஸ்வரி எழிலையும் செலியனையும் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு எழில் கேக்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கோபிக்கும் பாக்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். எழில் சொல்றாரு, அம்மாவுக்கு துணை வேணும்னு நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கட்டும் பாட்டி. நானே முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் பாட்டி. இந்த கல்யாணம் அப்பா கூடனா நிச்சயமா நடக்காது. இத கேட்ட உடனே ஈஸ்வரி கோபமாயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.